என் அன்பு குழந்தையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உன்னை தேடி வந்து உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்று உன் அம்மா உன் குழந்தையை பற்றிய ஒரு உண்மையைத்தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ அறிந்தாயோ இல்லையோ, உன் அம்மா நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் சில நன்மைகளையும் பல தீமைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நீயோ நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நம் குடும்பம் உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுவும் உன் குடும்பத்தில் யாரோ ஒருவரால் வந்து கொண்டே இருக்கின்றது. நாம் என்னதான் செய்கின்றோம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்திற்கு நீ பதிலை கொடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் அந்த ரகசியமானது உன்னை பற்றி உன் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்திலே தேடி வந்து சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுகளையும் நீ தீர்க்கமாக எடுக்க வேண்டும். எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றார்கள் என்று நீ கண்மூடித்தனமாக சிந்திக்காமல் எந்த ஒரு முடிவையும் அவசர கதியில் எடுக்கக்கூடாது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே யார் எதை சொன்னாலும் எல்லாம் என்னவென்று அலசி ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று உனக்கு உன் அம்மா நான் பலமுறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் அல்லவா? அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் மட்டும் என் பிள்ளை இதை மட்டும் நீ கேட்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் உன் அம்மா உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என்றாவது உன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றேனா என்று நீ சிந்தித்து பார். உன் மனதில் நான் தேவையில்லாமல் ஆசையை வளர்ப்பதோ, உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை நான் அதிகப்படுத்துவதோ கிடையாது. நான் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான ஆறுதலையும் இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கான அத்தனை பாதைகளையும் நான் வழிகாட்டி கொண்டு உன்னோடு துணையாக பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் எல்லாம் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி அம்மா என்று உனக்கு சொல்ல வந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதன் பிறகுதான் இது உனக்கு வேண்டுமா வேண்டாமா, அல்லது உனக்கு இது தேவையா தேவையில்லையா என்பதை நீயாகவே முடிவு செய்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, நீ பெற்றெடுத்த குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ அறியாமல் இருக்கின்றாய். அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் எதனால் வருகின்றது என்பதனை நீ இப்பொழுது என் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தெளிவாகவே சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, நீயாக உன் மனதில் நினைக்கலாம், நான் பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கின்றதா, பிள்ளையை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லையா என்று கூட நீ கேட்கலாம். என் குழந்தையே, என் மனதில் அம்மா சொன்னதை பற்றி பல கேள்விகள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கலாம். சில பதற்றமும் உள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உன்னுடைய குழந்தை எத்தனை வயதாக இருந்தாலும் அப்படியே பொருந்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அது 1 வயதானாலும் சரி, 100 வயதானாலும் சரி, அம்மா சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. என் குழந்தையே, நீ பெற்ற குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து நீயாக செய்தாலும் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே
நீயாக செய்து கொடுத்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் நீயாக பார்த்து கொண்டாலும் அவர்களுக்குள் ஒரு மனக்குறை இருக்கின்றது. அது என்ன மனக்குறை என்று தெரியுமா? அவர்கள் எவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வாழ நினைக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை இங்கே என்னவென்றால், அதை கேட்பதற்கு உனக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லாமல் ஒதுங்கி செல்வது போல இங்கே சூழ்நிலை அமைந்து விடுகின்றது. பெற்ற பிள்ளை சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை என்னவென்று செவி கொடுத்து கேட்பதும் தான். ஏதேனும் தவறு செய்து விட்டாலோ அல்லது தன் மனதில் இருக்கும் மன கஷ்டங்களை உன்னிடத்தில் சொல்ல வந்தாலும் அவர்களை கடிந்து பேசும் மனநிலையும் உன்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எதையுமே உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள். சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் அவர்களின் பெற்றோர்களோடு இருக்கின்ற நட்பை பார்த்து இவர்கள் மனதளவில் ஏக்கம் கொண்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் தெரிந்தால் என் பிள்ளை, நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய். ஏன் என்றால் அவர்கள்தான் உன்னுடைய உலகம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் உன்னையே அறியாமல் இது போன்ற வேதனைகள் வரும்படி சில தவறுகளை எல்லாம் நடந்து விடுகின்றது. அதற்கு காரணம் உனக்கு நேரமில்லை. அவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் அவர்களின் மனநிலையை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு போதிய நேரம் இல்லை. அதுதான் உண்மை. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீ வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும், நீ பெற்ற பிள்ளைகளோடு பேசுவதற்கு சரியான நேரத்தை நிச்சயமாக நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லவா? சிறு வயதிலிருந்து அவர்கள் பேச துடிக்கின்ற விஷயங்கள் தான் என்றால், குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடலில் சிறு அடிபட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அது என்னவென்று தெரியாது. அவர்கள் கண்ணீர் விட்டு அழும்போதுதான் உனக்கு தெரியும். அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதே போல தான் எந்த ஒரு வயதிலும் தன்னுடைய குழந்தைகளின் உணர்வை தான் புரிந்து நடந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து நல்ல விஷயங்களும் நடக்கும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயானால் இனிமேலாவது நீ கவனம் கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் தினமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களையும், அவர்களிடம் என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் என்ன சொன்னார்கள் என்று, யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனையெல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சிறு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூட சொல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்களை உன்னிடத்தில் வெளிப்படையாக இருப்பதற்கு நீ தினமும் சில பயிற்சிகளை கொடுத்துதானே ஆக வேண்டும். இதையெல்லாம் நீ சரியாக செய்திருக்கின்றாயா என்று ஒரு முறை யோசித்துப்பார் என் பிள்ளையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையை எல்லாரும் கடந்துதான் வந்தாக வேண்டும். குழந்தைகளின் மனதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உன்னிடத்தில் பேசுவதற்கு நீ சரியான சுதந்திரத்தையும் அவர்களுக்கென்று தனி கவனத்தையும் நீ செலுத்தியாக வேண்டும். இப்படியாக நீ நடந்து கொண்டால் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளித்து மறைத்து வைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். என் குழந்தையே, குழந்தைகளுக்குத்தான் எப்பொழுதும் அரவணைப்பு தேவைப்படுகின்றது. அது பள்ளியில் படிக்கும்போது மட்டும்தான் என்பதனை நீ நினைத்து விடாதே. எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு அந்த அரவணைப்பு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. என் தங்க குழந்தையே, இனிமேலாவது இந்த அம்மா சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டு உன் குழந்தைகளுக்கான நேரத்தை நீ ஒதுக்கியே ஆக வேண்டும். என்றென்றைக்கும் உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு துணையாகவே இருந்து கொண்டிருப்பேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளினால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றாய். உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் குடும்பத்திற்கு உன்னுடைய உதவி இப்பொழுது தேவைப்படுகின்றது. இந்த அம்மா சொல்வது உனக்கு விசித்திரமாக இருக்கும். இத்தனை நாளும் மற்றவர்களினால் என் குடும்பத்திற்கு ஆபத்து என்றுதானே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ சொல்வதை கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றது. என்னுடைய உதவியினாலும் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டுவிடுவேனாம்? அம்மா, யாருக்கு என்ன உதவி தேவை? நீ என்னிடத்தில் சொன்னால் அதை நிச்சயமாக நான் செய்து முடிக்கின்றேன் என்று நீ சொல்கின்ற பிள்ளை அல்லவா என் செல்ல குழந்தையே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாகத்தான் வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண்கூடாக நடக்கத்தான் போகின்றது. எதையும் எதிர்பாராமல் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய உதவி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி நீ செய்கின்ற நல்ல விஷயம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. என் தங்க குழந்தையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம். ஆனால் அவர்கள் உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல. பழக்கத்தினால் வந்த ஒரு நல்ல உறவு, நல்லதொரு நட்பாகவும் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சில நாட்களாகவே பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்களோடும் வாக்குவாதங்கள் செய்து கொண்டும் அங்கே பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இவர்களுடைய இந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும். அது எப்படி என்றுதானே நீ கேட்கின்றாய். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள், உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் பட்ட அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்தவர்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்களுக்கு நீ உபகாரமாக எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா? எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்த போதிலும் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காமல் உன்னை விட்டு விலகிய பொழுதும் எந்த வகையிலும் இரத்த சொந்தம் இல்லாமல் நமக்கு உதவியினை செய்திருக்கின்றார்களே என்று சொல்லி அன்று நீ பெருமைப்பட்டாய் அல்லவா? அவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை எனும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதனை மறுக்காமல் நீ அவர்களுக்கு செய்து கொடுப்பதுதானே உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக முடித்து வைக்க வேண்டும். என் செல்லமே, கனவிலும் நீ நினைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு கிடைக்க பெற்றது. இப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று அன்று இந்த அம்மாவினிடத்தில் நீ சொன்னாய் அல்லவா? இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது. என் பிள்ளையே, குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? உன் அம்மா அதை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். இந்த அம்மா சொல்வது போல ஒரு நட்பானது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த அம்மா நானாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒரு நொடியில்
நொடியில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட முடியும். ஆனால் அப்படி மாற்றுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த மனிதர்கள் சரியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நல்ல மனப்பக்குவத்தை அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இப்பொழுது பயிற்சி என்பது அவர்களுடைய குடும்பத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாகி இருக்கின்றது அல்லவா? இப்பொழுது உன் நண்பரின் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது. அதற்கு காரணம் எங்கிருந்தோ யாரோ ஒருவர் அழைத்த ஒரு அழைப்பு இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அவர்களுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தவறுதலாக யாரோ ஒருவர் பேசிய சில வார்த்தைகள்தான் அங்கே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. அதை இருவருமே சேர்ந்து பேசி முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எப்பொழுதோ முடிந்திருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. எப்படி இந்த விஷயத்தை கேட்பது? இவர் அவர்களிடத்தில் சந்தேகம் கொள்ளலாமா அல்லது சந்தேகப்பட வேண்டாமா என்று சில நாட்கள் பொறுமையாக இருந்து பார்த்தார்கள். உடனடியாக ஒரு விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்திருந்தால் இதுவெல்லாம் இத்தனை தூரம் வந்திருக்காது. ஆனால் தானாகவே தன்னுடைய மனதில் என்னென்னவோ கற்பனைகளை வைத்து கொண்டு இப்படி செய்கின்றார்களே என்று நினைத்து கொண்டு இப்பொழுது மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்படி ஒரு விஷயத்தில் உன்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்பாயானால், என் தங்க குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் சந்தேகத்திற்கு தன்னுடைய உண்மையான அன்பினையும் தன் நிலையையும் தான் புரிய வைக்க வேண்டும். அதோடு யாராவது ஒருவர் தான் உண்மையானவர் தான், தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, தனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா, தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அங்கே தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கின்ற அன்பினை இருவருக்கும் புரியும்படி நீ சொல்லிவிட்டால் போதும். என் செல்லமே, பொதுவாகவே யாருடைய சொந்த விஷயங்களிலும் மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடுவது என்பது தவறு. இருந்தாலும் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அவருடைய மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவையில்லாமல் அவர்களை சந்தேகப்பட்டு அவர்கள் மனதை காயப்படுத்த கூடாது. இப்பொழுது இருக்கின்ற பெண்களுக்கு வெளியில் இருக்கின்ற நபர்களில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று சரியாக புரிதல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ, எதை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருவருக்குள்ளும் ஆழமான புரிதலை நீ உண்டாக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படியாக நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சிலே ஒரு பொழுதும் கண்ணியம் என்பது குறைந்துவிடவே கூடாது. இருவரினுடைய கண்ணியமும் இருவரினுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இழந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நட்புக்குள் நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லும்படி இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னால் பிரிய போகின்ற ஒரு குடும்பம் சேருகின்றது என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார். இதுவெல்லாம் உனக்கான புண்ணியங்களாக சேரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் துணையும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ, எதை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருவருக்குள்ளும் ஆழமான புரிதலை நீ உண்டாக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படியாக நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சிலே ஒரு பொழுதும் கண்ணியம் என்பது குறைந்துவிடவே கூடாது. இருவரினுடைய கண்ணியமும் இருவரினுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இழந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நட்புக்குள் நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லும்படி இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னால் பிரிய போகின்ற ஒரு குடும்பம் சேருகின்றது என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார். இதுவெல்லாம் உனக்கான புண்ணியங்களாக சேரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் துணையும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.